பாஜகவை நம்பி நடுத்தெருவுக்கு வந்தவர்கள் பட்டியல் ஏராளம். அதில் தமிழகத்தை சார்ந்த ஒரு சில நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய அளவில் நிறைய பேர் பாஜகவுடன் கூட்டணி வச்சு பாஜகவை நம்பி ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையிலே பாஜகவில் கூட்டணி வச்சு இதுக்கு முன்னாடி குஷ்பு அவர்கள் பாஜகவில் இணைஞ்சார். காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வந்து கடைசியில் அவங்க இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. அதே மாதிரி விஜயதாரணியும் வந்தாங்க. தற்போது அவங்களும் வந்து ஒரு ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு நபர் தான். ஆனாலும் தற்போது அவர்களுக்கு வந்து எம்பி சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு, முக்கியத்துவம் அளிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் இப்பொழுது பாஜகவோட கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் இருக்கார், ஜிகே வாசன் இருக்காங்க. ஜிகே வாசன் தனக்குன்னு ஒரு பெரிய கட்சி அடையாளம் இருந்தது, அதுவும் அப்படியே மலிவடைந்து கொண்டு வருகிறது. ஓபிஎஸ் வந்து அவர் இணைந்த நாள் அதிமுக என்ற பிரம்மாண்ட கட்சியிலிருந்து வந்த நபர், அதிமுகவை ரெப்ரசன்டேட் அதிமுகவின் இன்னொரு மறு உருவமாக வந்தவர் ஓபிஎஸ். ஆனால் தற்பொழுது மைக்கில் பேசக்கூட அளவு பண்ணுறதில்ல. பாமக பொறுத்தவரை ஒரு நல்ல நிலைமைக்கு போகலான்னு வந்திருக்காங்க. ஆனால் பாமகவின் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியல. தொண்டர்கள் மத்தியில் அவங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி வச்சது பிடிக்கல தொண்டர்களுக்கு. அதனால் வந்து இந்த தேர்தல் பணி ஆகட்டும், வாக்கு ஆகட்டும், என்ன நடக்கும் அப்படின்றது இனி வரும் எதிர்காலங்களில் தான் தெரியும். பாஜகவினால் இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே, இந்த சம்பவம் குறித்தும் இந்த தகவல் குறித்தும் உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.